வணக்கம். இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் எண்டிங் வித் 5. நம்ம ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து படிக்க ஆரம்பிச்சிடறோம். ஸோ நார்மலாக வந்து ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிறது வந்து எதுக்கு சார் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஒரு டேபிளாவோ இல்லை ஏதாவது சொல்லி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஒன்னொன்றுக்குமே வந்து சில ட்ரிக்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்னையிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்தராக வந்து ட்ரிக்ஸ்க்கான வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்கொயர் நம்பர் எண்டிங் வித் 5, அதாவது எந்த நம்பர்லாம் வந்து 5ல எண்ட் ஆகுதோ அந்த நம்பருக்கு எப்படி வந்து நம்ம வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது, ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5ஓட ஸ்கொயர், அது எண்டிங் நம்பரே 5 தான். ஸோ 5ஓட ஸ்கொயர் வேல்யூ வந்து எல்லாத்துக்குமே தெரியும். 5 into 5 we have to say it is called 25, ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15, அதுதான் அடுத்த நம்பர். அதாவது 5 அதுக்கப்புறம் வந்து நான் எண்டிங் வித் 5ன்னு சொன்னேன். ஸோ எதெல்லாம் வந்து எண்ட் ஆகுதோ இப்போ 15 எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த 15ல ஃபர்ஸ்ட் நம்பர், அதாவது கடைசி 25 அப்படியே இருக்கும், சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து அடுத்த நம்பர் கூட, சரியா, அடுத்த நம்பர் கூட we want to multiply. அப்போ நம்ம எப்படி எழுதுறோம்? 1 into 2 5 into 5, சரிங்களா? அப்போ நமக்கு என்ன ஆகும்? 1 into 2 2ங்களா, 5 into 5 என்ன வந்துடும்? 25. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? 225 15ஓட ஸ்கொயர் வேல்யூ. புரியுதுங்களா? அதாவது இது வந்து 5ஓட ஸ்கொயர் எப்படி எழுதுறோங்கிறத எழுதிருங்க. இது வந்து 15ஓட ஸ்கொயர், ஓகேங்களா? அடுத்து வந்து 25ஓட ஸ்கொயர் அப்படின்னீங்கன்னா 25 எழுதிக்கிங்க. இதை வந்து 2 வந்து பிரிங்க, அதாவது இங்க 1 பிரிச்ச மாதிரி இங்க வந்து 2 பிரிங்க. 2க்கு அடுத்த நம்பர் என்ன? 3. அப்புறம் 5 into 5 போட்டுக்கங்க. ஸோ 2 into 3 வந்து 6, 5 into 5 வந்து என்னது? 25, சரிங்களா? 625. அடுத்து வந்து 35க்கு நீங்க ஸ்கொயர் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 3 5ஆ பிரிச்சுக்கங்க. 3க்கு அடுத்த நம்பர் 4, அப்புறம் 5 into 5 3 4s are 12, அப்ப 12 2 5, அதாவது 35ஓட ஸ்கொயர் வேல்யூ வந்து 1225. அடுத்து வந்து 45 அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா 4 5ஆ பிரிச்சுக்கங்க. 4க்கு அடுத்த நம்பர் 5, சோ 5 5s are, அவ்வளவுதான். 4க்கு அடுத்த நம்பர் 5 இல்லைங்களா? 4 5s are 20 25. அடுத்து 5க்கு வந்து பாத்தீங்கன்னா 55. 55க்கு நம்ம ஸ்கொயர் எடுக்கும்போது 5 5, 5க்கு அடுத்த நம்பர் 6, அப்புறம் 5 5s are. சோ இப்போ நமக்கு வந்து என்னன்னா 5 6 are 30, 5 5s are என்னது? 25. சோ இதாங்க ப்ரொசீஜர். சோ இப்போ நம்ம ஒரு நம்பருமே வந்து எண்டிங் வித் 5. ஃபர்ஸ்ட் 5 பார்த்தோம், 25 எண்டிங், இது வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர், அதுக்கு ப்ரொசீஜர் கிடையாது. சோ 5 into 5 25 அவ்வளவுதான். ரெண்டாவது டபுள் டிஜிட் நம்பர் 15 அப்படிங்கும்போது 5 எடுத்துக்கிறேங்க. அந்த 5 into 5 அப்படியே கடைசியில் இருக்கும். இந்த 1க்கு அடுத்த நம்பர், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. 1க்கு அடுத்த நம்பர் 2, 1 into 2 அப்படின்னு போட்டா போதும். இங்க 2 into 3 போட்டா போதும். 3 into 4, 4 into 5, 5 into 6. ஃபர்தரா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் வேல்யூ எல்லாம் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. நீங்க வேணும்னா ஒரு தடவை வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கங்க. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்து இது வந்து ட்ரூ ஆகுது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து 55 பார்த்தீங்கன்னா 3025 பார்த்துருக்கோம் இல்லைங்களா? 55ஓட ஸ்கொயர் வேல்யூ வந்து நம்ம எவ்வளவு பார்த்தோம்னா 3025 பார்த்துருக்கோம். இப்போ நீங்க வேணா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 55 into 55. So we get 5 5s are 25. 5 5s are 25 னா 27. 5 5s are 25. 5 5s are 25 னா என்னது? 27. So 5 12 remaining 1, அப்ப 10 3025 கரெக்டா வருதுங்களா? சோ இதுதான் ப்ரூஃப், சரிங்களா? சோ இது வந்து நம்ம வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தா டைம் ஆகும். சோ நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது செகண்ட்ல we have to answer. அந்த டைம்ல இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். சோ ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் 65க்கு என்ன சார் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 65, அதாவது 6 into 7 அடுத்த நம்பர், அப்புறம் 5 into 5, 6 7s are 42 25ங்க. அடுத்து வந்து 75 அப்படின்னீங்கன்னா 7 8 5 into 5, அப்ப 7 8s are 56 25, சரிங்களா? அடுத்து 85க்கு நம்ம பார்க்கும்போது so we have to write 8 into 9 5 into 5, 8 9s are 72 25, ஓகேவா? அடுத்து வந்து 95 பாத்தீங்கன்னா 9 into 10ங்க, வேற எதுவும் கிடையாது. 5 into 5, 9 into 10 90, 5 into 5 என்னதுங்க? 25, அவ்வளவுதான். இந்த நம்பர் வந்து ரொம்ப ரெகுலரா நம்ம வந்து பார்ப்போம். நமக்கு ஒரு பாக்டீரியா சம்ல கூட இந்த மாதிரி சம்பளம் வருங்க. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு அந்த சம் தெரியும். சோ இந்த 9025 அப்படிங்கிற ஆன்சர் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10 105க்கு எடுத்தீங்கன்னா கூட 10 into என்னங்க? 11 அடுத்த நம்பர், அப்போ 5 into 5 போடுங்க. 10 into 11 அப்படிங்கிறது வந்து 110ங்க, 25, அவ்வளவுதான். சோ இது வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஷார்ட்கட்ல ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து ஸ்கொயர் நம்பர் எண்டிங் வித் 5, சரிங்களா? சோ இப்போ உங்களுக்கு இது நான் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரிஃபிகேஷன் அவசரம் போட்டு பார்த்துருக்கேன். ஸோ அதை வந்து கோத்ரூ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தால் எல்லா நம்பருக்குமே நீங்கள் வந்து என்னது போட்டு பாருங்க. இல்லை உங்களுக்கு எனிவேஸ் வந்து டவுட் இருக்குன்னா யூ ஹேவ் டு கமெண்ட், எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த வீடியோ. தேங்க்யூ.